வீடியோ பார்க்குற நண்பர்களே வீடியோவை மட்டும் பார்க்காம கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். சரி, வீடியோவை பாருங்கள். பெங்களூரில் நேற்று நைட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் இந்த கடையை பார்த்தேங்க. இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு அண்ணன் ஒரு ஆட்டோவை மினி கிச்சன் மாதிரியே மாற்றி வச்சுருக்காரு. அப்படி இங்கே என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு நானும் போயிட்டேன். அண்ணன் என்னென்ன தோசை வெட்டியெல்லாம் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஆனியன் தோசை, எக் தோசைன்னு லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டு சொல்ல, நானும் ஒரு பன்னீர் மசாலா தோசை சொல்ல, அந்த அதை அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்களேன், அதை போடும்போதே எனக்கு எச்சு ஊறிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி மசாலா தோசை பிடிக்குன்னா சொல்லுங்கள். அந்த அண்ணன் தோசையிலேயே ஏதோ கோலம் போட்டுட்டு இருந்தாரு. எனக்குன்னா பயங்கரமான பசி. எப்படா அண்ணா தோசையை விட்டு கையில் கொடுப்பாருன்னு இருந்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி தோசை பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட தோசை எதுன்னு கமெண்டில் போடுங்க. அதையும் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாம். ಮಶ್ರೂಮ್ ಚೀಸ್ ನಾವು ಮಶ್ರೂಮ್ ದೋಸೆ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. ಮಶ್ರೂಮ್ ದೋಸೆ, ಪನ್ನೀರ್ ದೋಸೆ, ಸ್ವೀಟ್ ಕಾರ್ನ್ ದೋಸೆ. ஒரு வழியாக அண்ணன் தோசையை சுட்டு கையில் கொடுத்துட்டாரு. அதுவும் 2 வகை சட்னி வேறு வச்சு கொடுத்துருந்தாரு. சாப்பிட்றதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு அண்ணனுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சரண் கிளம்பி வந்துட்டேன்.